நீங்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று திருத்தூதர்களை பார்த்து இயேசு இன்றைய நற்செய்தியிலே கேட்கிறார். நேற்றைய நற்செய்தியிலே 2 சிறு உவமைகள், விலை உயர்ந்த முத்து, புதையல், அதை பற்றிய உவமை. இன்றைக்கு நல்லதையும் கெட்டதையும் வாரி வரும் மீன்வளை உவமை. இயேசு பல போதனைகளை உவமைகள் வாயிலாக போதித்தார். திருத்தூதர்கள் சில சமயங்கள் விளக்கம் கேட்கின்ற விளக்கம் தருகிறார். விதை விதைப்பம் உவமை, விதைகளோடு சேர்ந்து களையையும் தீயோன் விதைத்த அந்த நிகழ்வை பற்றிய உவமை. இதற்கெல்லாம் அவரே கூட விளக்கம் தருகிறார். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது திருத்தூதர்களுக்கு நீங்கள் அதை படிச்சிங்களா, மனப்பாடம் பண்ணீங்களா, அது படிக்கிறதுக்கு புரிஞ்சிச்சா, அந்த கேள்வி அல்ல. இதெல்லாம் நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்டது. இதை உள்வாங்கி, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன், இதை புரிந்து கொண்டு நீர் காட்டிய வழியை நடக்கின்றேன், அதற்கு நான் தயார், அதுதான் பதில். புரிந்து கொண்டேன் என்று சொல்கிற பொழுது இது வெறும் அறிவு சார்ந்த புரிதல் அல்ல, மனது சம்பந்தப்பட்டது. இயேசுனுடைய போதனைகள் ஏராளமாக இருக்கிறது. யாரெல்லாம் அதை புரிந்து கொண்டு நடப்பதற்கு முயற்சி செய்கிறோமோ, அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள விரும்புகிறோமோ, அவர்கள்தான் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும், இருக்க முடியும். அப்படி வாழுகிற பொழுது முடிவில்லா வாழ்வை நோக்கி இந்த பயணம் எளிதாக இருக்கும். பயணத்தினுடைய இலக்கு, நிறைவு, அந்த விண்ணக வாழ்வு நிச்சயம். இதை மறக்க வேண்டாம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.